Welcome to VR Kitchen. Today we are going to make Sakra Pongal. So rice, அப்புறமா பைத்தம்பருப்பு, அப்புறமா இந்த கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து வாஷ் பண்ணிடலாம். ரைட், நான் இந்த குக்கரில் வந்து கொஞ்சமாக பால் அண்ட் இதில் கொஞ்சம் தண்ணி, ஓகே, and little 1 spoon of ghee you can add to this milk. அதுக்கப்புறமா இந்த வாஷ் பண்ண ரைஸை வந்து நம்ம போட போகிறோம். நான் இந்த கிளாஸ் அல்வா தான் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு ஐம் கோயிங் டு யூஸ் அண்ட் தென் லெட் மீ க்ளோஸ் இட். ஒரு 2 விசில், ஓகே, ஒரு 2 விசில் வரட்டும். ஸோ 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணும் அந்த அளவுக்கு எடுத்துங்க நீங்கள் வெல்லத்தை, ஓகே. ஸோ நான் வந்து ஐ ஹாவ் டேக்கன் ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். பாருங்க, இது ஜஸ்ட் ஸ்டார்டட் மெல்ட்டிங். நம்மளுக்கு பாக வேண்டாம், ஜஸ்ட் இது வந்து டிசால்வ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் எடுத்து நல்லா கரைஞ்சி வந்துடுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஓகே. அந்த சூட்லேயே அது நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் பாகா பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம், ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஆறின உடனே நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். குக்கர் வந்து உங்களுக்கு 2 விசில் அடிச்சுடுது. ஸோ இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஸ்டீம் போகட்டும், ரைட். ஸோ இதில் வந்து ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 1 ஸ்பூன் ஆஃப் கீ. முந்திரி பருப்பு தேவை அளவுக்கு, ஓகே. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், ஓகே. ஸோ ரைட், இப்போ நல்லா இதுக்கு வறுபட்டெடுத்து பவுல், ஓகே, செப்ரேட் பவுல். அது நல்லா வறுபடட்டும். ஸோ திராட்சை வந்து உங்களுக்கு இது மாதிரி நல்லா பல்ஜ்டாக ஆகிட்டு வந்துடும். அப்போ தான் நல்லா வறுபட்டுருக்கு. பாருங்க, நல்லா பல்ஜாகி வந்துடுது. ஃபைன். ஸோ நான் கேஸை சிம் பண்ணிவிட்டேன். ஸோ ஐ அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் இட் in the same container. I'm just transferring it in the same container. Fine. So இன்னும் நெய் இருக்குது, அதில் 1/2 ஸ்பூன் நெய் இருக்குது. அதிலே நான் வந்து சாரா பருப்பு. So this is optional, okay. So when you add it, it will definitely enhance the taste. So நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் சாரா பருப்பு. Again, this has to be fried well. Okay, the same container I'm transferring it. So I'll just take 1/2 spoon of ghee again, just a 1/2 spoon of ghee.
கண்டெய்னர். அண்ட் இந்த தேங்காவை நான் வந்து லைட்டாக I have taken half. Now we keep everything aside. இதெல்லாம் நம்ம சைடில் வைக்கலாம். இது ஆறட்டும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைட், நல்லா குக் எடுத்து. ஸோ நீங்கள் பாருங்க, நல்லா பருப்பு ரைஸ் நல்லா வெந்துடுத்து. அப்புறம் கரண்டியால் என்ன பண்ணுங்க, இது மாதிரி நல்லா கலரிங்கோ. நல்லா சூடாக இருக்க நேரத்தில் வந்து நல்லா மேஷ் பண்ணுங்கோ. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இதில் வந்து அந்த வெள்ளைப்பாகு என்ன பண்ணியிருக்கோம் அதை நம்ம அது பண்ணலாம். ஸோ லெட் மீ ட்ரான்ஸ்ஃபர் இட் இன் டு திஸ் கண்டெய்னர். ஓகே, ஸோ இது நான் வந்து இந்த இது மாதிரி ஏனத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கோ. கேஸ் சிம்மில் வச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த கண்டெய்னர். ஸோ நல்லா பருப்பு ரைஸ் நல்லா மேஷ் எடுத்து நல்லா வெந்துடுத்து. ஸோ இந்த நேரத்தில் வந்துன்னா அந்த பாகு எடுத்து வச்சது வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி நம்ம பாகாக எடுத்து வச்சுருக்கோம் நல்லா. ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம அது பண்ணிட்டோம். ஸோ நல்லா வெல்லம் ஸோ ஜஸ்ட் போர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா வெல்லம் இந்த ரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம பொடி பண்ணின ஏலக்காய் பொடி இருக்குது. ஸோ நல்லா ஏலக்காய், ஓகே, ஸோ ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலரிண்டே இருக்கணும். நீங்கள் டக்குன்னு அடி பிடிச்சிடும், ஜாகிரதை. அடி பிடிச்சிடுத்துன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல நல்லா இருக்காது. ஸோ ஜாகிரதை, பக்கத்துலேயே இருங்கோ. ஸோ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிற பச்சை கற்பூரம், அதை நல்லா கையால் மசிச்சு பொடி இது மாதிரி நல்லா பொடி சின்னதாக பண்ணிவிட்டு போடுங்கோ. கொஞ்சமாக யூஸ் பண்ணினா போகிறோம், நல்ல வாசனையாக இருக்கும். பின்ன எல்லாம் உங்களுக்கு வெல்லம் ரைஸ் நெய் நல்லா எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடுது. இந்த வறுத்து வச்சு தேங்காய் இருக்குல்ல, இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர நேரத்தில் நீங்கள் வறுத்து வச்ச தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா கலருங்க. ஸோ இங்கே நான் இன்னும் நெய் I'm going to use another 2 spoons of ghee. Wow, சூப்பராக வந்திருக்கு பொங்கல். பொங்கல் இஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சாரா பருப்பு I'm going to add சாரா பருப்பு, திராட்சை. இப்போ எல்லாத்தையும் கலரிடுங்கோ. Yes. So நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். I have turned off the gas. The pongal is ready. Happy Pongal, advance happy Pongal to all the viewers of VR Kitchen. So please do like, share, subscribe VR Kitchen.